இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சார், ரொம்ப நன்றி சார். நகை கிடைச்சிருச்சுல்ல, இப்போ இத திருடினது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப அதுவா முக்கியம்? நகை தான் கிடைச்சிடுச்சுல்ல. திரும்ப திருட்டு போகாம இருக்கணும்னா திருடினது யாருன்னு தெரியணுமே. அதான் நான் அப்பவே சொன்னனே, திருடவங்கள கண்டுபிடிக்கலாம், திருட முயற்சி பண்ணவங்கள எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? ஒன்னும் ஒன்னாதான் கண்டுபிடிக்கணும், ஆனா கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். திருடு போன நகை தான் கிடைச்சிருச்சுல்ல, இதோட விட்டுருங்களேன். அம்மா, எல்லாரும் என்னமோ ஜனனி தான் திருடி மாதிரி பேசுனாங்கல்ல, கண்டிப்பா திருடனை கண்டுபிடிச்சே ஆகணுமா? இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிங்க. அம்பலம் சார் ஒண்ணுமே சொல்லலையே. அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க, அதனாலதான் பேச்சே வரல. அம்மா நீங்க பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாமா, நான் கும்பிடுற கடவுள் என்ன கைவிட மாட்டாரு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஆபரேஷன் சக்சஸ். ஆபரேஷன் சக்சஸ் தான், பட் நாட் கம்ப்ளீட். திருட யாருன்னு தெரியணும்ல. முதல்ல திருடனா திருடியான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் தான் திருடி இருக்கேனா? உன்னை மட்டும் இல்லம்மா, என்னையும் தான் ராஜசேகர் அண்ணன் சந்தேகப்பட்டாரு. அதனாலதான் நான் திருடனை கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். நகை கிடைச்சது சந்தோஷம்தான், ஆளு கொஞ்சம் பேசாம வேலை பாருங்க. விசாலாட்சி அம்மா, நகை கிடைச்சிருச்சு, ஆனா இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நகை காணாம போனதாவே இருக்கட்டும். இன்ஸ்பெக்டர் சார், இந்த கேஸை இதோட விட்டுருங்க. நகைக்கு ஆசைப்படுறவங்க இந்த குடும்பத்திலயும் இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பு. தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குடும்பத்தை தவிர மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நகை திருடு போனதாவே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. சரிங்க சார். அப்பா சொல்றதும் சரிதான். அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க கிளம்புங்க. அத்தை, அவர் இருந்து சாப்பிட்டுட்டு போகட்டுமே. பரவாயில்லம்மா. அம்மலம் சார், உங்க குடும்பத்தோட ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வரேன். சரிங்க சார், வரேன். தேங்க்யூ. விசாலாட்சி அம்மா, நகை பத்திரம். என்ன நடந்துச்சுன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும், ஆனா நல்லதுக்காக தான். ஆண்டவன் இப்படி பண்ணிருக்கான்னு நம்பினா போதும். அம்மாடி துளசி, எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்னாச்சு? தலைவலியா? நான் காஃபி போட்டு தரவா? ஐயோ, அந்த தலைவலி இல்லம்மா, இது வேறம்மா. சிவாவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போலாமா? நீ வேற தலைவலி அதிகப்படுத்துறதுக்கா? என் பிரச்சனை அது இல்ல. அது இல்லையா? அப்புறம் வேற என்ன? மேகலை கிட்ட கொடுத்த நகைப்பெட்டி எப்படி இங்க நம்ம கிணத்துக்குள்ள வந்துச்சு, அதை சொல்லு. சொல்றேன். இவங்க சிவா ரூம்குள்ள போறாங்க. கடவுளே, இந்த குடும்பத்துல மொத்த பேரும் ஃப்ராடா?
கடவுளே, கண்ணை திறந்துட்டேன். இந்த மொத்த நகையும் எனக்கும் என் பொண்ணுக்கும் தான். திருட்டுக்கு கூடவா கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு? நல்ல வேலை, இதை நான் எடுக்கிறத யாரும் பார்க்கல. வெரி சாரி, நான் பார்த்துட்டேன். அந்த திருட்டு பையன் வேற உட்காந்துட்டு இருக்கான். இதை எடுத்துட்டு போறத பார்த்துட்டா இதுலயும் அவன் பங்கு கேட்பான். இது எங்க எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாம். காலையில வந்து எடுத்துக்கலாம். ஐயோ, சொல்லாம இருந்திருக்கலாமோ? என்னம்மா சொல்ற? என் தங்கச்சி பத்மாவை அப்படி பண்ணா? நான் செய்யலன்னு சொன்னா? ச்சே. நான் ராஜசேகர என் மருமகனை பார்க்கற துளசி என் மூத்த மகனா தான் நினைச்சேன். ராஸ்கல் என் வீட்லயே நகை திருடிட்டு சண்டை போட்டு போற மாதிரி மத்தவங்க மேல பழிய போட்டு போயிட்டாமா? அப்போ இந்த குடும்பத்தை அவன் குடும்பம் நினைக்கல. உறவுக்கு என்னமா அர்த்தம்? எதுக்கு மருமகன்னு சொல்றாங்க? எனக்கு மகன் மாதிரி தானே அர்த்தம். மாமா, சாரி சாரி, இத பெருசப்படுத்தாதீங்க. இல்ல துளசி, இத பணமா நகையா சொத்தா பார்க்கல. நான் அவங்க மேல வச்சிருந்தது நம்பிக்கை, பாசம். என் கூட பிறந்த தங்கச்சி தானே இந்த பத்மா.